தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 29 முதல் 39 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 30வது வாக்கியம். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இங்கு நாம் பார்க்கின்றோம், இயேசு அந்த வீட்டுக்கு செல்கின்றார், சீமோனுடைய வீட்டுக்கு செல்கின்றார். அவருடைய மாமியார் காய்ச்சல் கடந்ததை அவர்கள் இயேசுவிடத்தில் சொல்கிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய ஒரு மகத்தான ஒரு காரியம் மற்றவர்களுக்காக மன்றாடுவது. இதோ நம்முடைய குடும்பத்தில் வருகிறவர்கள், நம்முடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள், நம்முடைய அன்பியத்தில் இருக்கிறவர்கள், அப்படியே நமக்கு தெரிஞ்சவர்களிடத்தில் இதோ அவர்கள் வேதனையோடு, காய்ச்சலோடோ அல்ல பல நோய்களோடு, பல பாதிப்புகளோடு இருக்கிற சமயத்தில் அவர்களுக்காக நாம் இயேசுவிடத்தில் பரிந்துரைக்க வேண்டும். ஆண்டவரே, இதான் எனக்கு தெரிந்த குடும்பத்தில் இப்படி இருக்கின்றார்கள், இதோ என்னுடைய அன்பியத்தில் இந்த ஒரு குடும்பம் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது, இதோ என்னுடைய ஆலயத்தில் என் பங்கு மக்களில் இதோ இப்படி கஷ்டப்படுகிறார்கள், இதோ நான் வேலை செய்கிற இடத்தில் இவர்கள் இப்படி இருக்கின்றார்கள் என்று நாம் அவர்கள் படுகிற வேதனைகளும் அவருடைய கஷ்டங்களும் எடுத்துக்கொண்டு இயேசுவின் பாதத்தில் நாம் கொண்டு வர வேண்டும். அவ்வாறு இயேசுவின் பாதத்தில் நாம் கொண்டு வருகிற சமயத்தில் இதோ நாம் யாரை நாம் கொண்டு வந்து வைத்தோமோ அவர்களுக்கு தெய்வம் விடுதலையும் சௌக்கியங்களும் தெய்வம் கொடுப்பதை பார்க்கணும். யார் வழியாக? நம் வழியாக. அப்போ நாம் ஒரு கருவியாக கடவுளுடைய கரங்களில் நாம் மாறுகின்றோம். அப்போ நம்முடைய பணியானது மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது என்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது, நம்முடைய பணியாக இருக்கின்றது. அது ஒரு நாளும் அதிலிருந்து நாம் தவறக்கூடாது. இங்கு நாம் பார்க்கின்றோம், தொழுகை கூடத்திலிருந்து அவர்கள் வெளியே வருகிறார்கள். சீமோனோட மாமியார் காய்ச்சல் கிடப்பதை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் இயேசுவிடத்தில் போய் சொல்கிறார்கள். அதே மாதிரி நாமும் பார்க்கின்றோம், இதோ இந்த குடும்பம் நோயோடு இருக்கின்றது, இவர்கள் பாதிப்போடு இருக்கிறார்கள், அறிந்த நீங்களும் நானும் அதுக்கேற்றபடி மற்றவர்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, இதோ என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய அன்பியத்திலும் என்னுடைய பங்கிலும் பலரும் பலவிதமான பிரச்சனைகளோடு இருக்கின்றார்கள், பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் உன் பாதத்தில் நான் கொண்டு வருகின்றேன். அவருக்கு விடுதலையும் சௌக்கியத்தையும் கொடுத்துள்ளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.